முக்கியமாக ஏதாவது சின்னதாக நெகட்டிவ் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான், இந்த வருஷமே சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆரம்பத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை அப்படியே கொண்டு போகிறதுக்கு எதனாவது ஒரு வழி இருக்கு? காசு இருக்கு, சிச்சுவேஷன் நல்லா இருக்கு, ஆனால் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ விதி தான் அது. இல்லாத ஒன்றை ஏங்கி நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்றத நான் திருப்பி சொல்கிறேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜோசிக்காரங்க வரவங்களை பூரா பேசி பரிகாரம் பண்ணுறேன்னு 70 ரூபா 80 ரூபா வாங்கி அவங்க ஏமாற்றி அவங்க இன்னுமே குழப்பத்துக்கு உண்டாக்கி அதெல்லாம் செய்யாமல் கண்ணு மட்டும் தெரியல, அதுக்கு இணையாக நான் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுமே தவிர வாழ்க்கையை போட்டு அடுத்தவனுடைய கம்பேர் பண்ணி நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், உனக்கு அப்படி இருக்கு எனக்கு இப்படின்னு இல்லாமல் பண்ணிக்கணும். ஆனா எப்படியோ ஒன்று பணத்தை செலவு பண்ண போறீங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவையே இல்லாம ஒரு டிவியா இருக்கட்டும் பணத்தை வேஸ்ட் பண்ணி வாங்கிடுறாங்க. ஏன்னு கேட்டா எப்படியும் போயிரும்ல, இப்ப நான் இப்படி வாங்கிட்டேன்னா ஈக்குவல் ஆயிடுச்சுல்ல. இது பேர் விரையுமே இல்லையே. என்ன செய்யறாங்கன்னா, இருக்கிற 1 லட்ச ரூபாயையும் டிவி வாங்க வச்சிட்டாங்கன்னா, இப்ப நான் உடம்பு சரியில்லாம என்ன செய்யற காசை இருக்கிற இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறேன். அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. சார், இப்போ அதே மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புத்தாண்டா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த நியூ இயர் வரும்போது எனக்குமே இருக்கும் சார், நியூ இயர் வருது, நம்ம நிறைய புதுசா ஆரம்பிக்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். போக போக அது ஒரு மாதிரி மந்தமாயிடும். முக்கியமா ஏதாவது சின்னதா நெகட்டிவ் ஆச்சுன்னா கூட அவ்வளவுதான், இந்த வருஷமே சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆரம்பத்துல இருக்கிற நல்ல விஷயத்தை அப்படியே கொண்டு போறதுக்கு எதனாவது ஒரு வழி இருக்கா சார்? வழி இல்லை. அதாவதுங்க, நம்ம திருப்பி சொல்றது, நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாச்சும் செய்யணும், புதுசா வரணும், நம்மளுக்குள்ள நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அதர பழசுன்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வந்து ரொம்ப வருஷம் பழசு, நம்ம பழைய பீஸு நம்ம. அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு 45 வயசு எனக்கு அப்படின்னா 45 வருஷமா இந்த உலகத்துல இருக்கிறேன், எனக்கே போர் அடிக்கிற மாதிரி. அப்ப என்ன செய்யணும்னா, ஏதாச்சும் ஒரு காரணங்களை வச்சு தினமும் அதிகாலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளையும் புதுசாக ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொரு வாரத்தையும் புதுசாக ஆரம்பிக்கிறேன், வீக் எண்டு வீக் ஸ்டார்ட்ன்ற மாதிரியும், இப்போ நியூ மூன் அப்படின்னு சொல்லி பௌர்ணமி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறது மாதிரி இந்த நியூ இயர். அப்போ நியூ இயரில் எல்லாரும் புதுசாக ஆரம்பிக்க ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாமே தவிர, நம்மளுக்கு விதி இருந்தால் தான் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். இப்போ நிறைய காசு இருக்குது, நல்லா ஹாப்பி. காசு மட்டும் இல்லை, ஒரு காசு பயன்படுத்துறதுக்கு ஒரு சூழல் இருக்கணும் இல்லையா. நிறைய பேர் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, யாரை வச்சு பயன்படுத்துவாங்க? சரிங்களா, இப்போ டாட்டா இருந்தார், டாட்டா ரொம்ப வருஷமாக நல்லா இருந்தார், அவர் யார்கிட்ட அந்த காசை கொண்டு போய் செலவு பண்ணுவார்? ஒன்றும் அவர் யாருக்காச்சும் கொடுத்தா தான் உண்டு. இந்த காசை சம்பாரித்து என்னை சார்ந்தவங்களோ இல்லை நானும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, இப்போ நான் என்னை ஹாப்பி பண்ணிக்கிறதுக்கு நான் மட்டும் ஹாப்பி பண்ண முடியாது. இந்த சொசைட்டி எனக்கு வேணும். இந்த சொசைட்டி இல்லாட்டினா நான் மட்டும் ஹாப்பினா நான் காட்டில் ஹாப்பி பண்ணிக்குவேன். அப்படி பண்ண முடியாதப்ப இந்த சொசைட்டி வேணும். சொசைட்டிங்கிறது வந்து என்னுடைய குடும்பமும் சேர்ந்து தான் சொசைட்டி. மெயின் ஃபர்ஸ்ட் சொசைட்டிங்கிறது என்னோட குடும்பம். அப்படி எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா. நான் காசை மட்டும் வச்சுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்காங்க, சூழல் அவங்களுடைய உறவுகள் சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சரியாக தான் இருக்கும். இதெல்லாம் சரியாக இல்லாத போது, சரிங்களா, இப்போ நான் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க ஜெர்மன்லேருந்து இங்கே இருந்தோம் பேசுகிறாங்க, 78 வயசு ஆயிடுச்சு. இதே மாதிரி மொத்தம் 4 கேஸ் இந்த ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்துருங்க. நான் சொல்கிறது 78 வயசு சொன்னவங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா சம்பாரித்தேன், தனியாகவே ஊர்லேருந்து வெளியே வந்தேன், மலேசியா போனேன், அப்புறமா இந்தோனேஷியா போனேன், அப்புறம் ஒவ்வொரு நாடாக போய் இப்போ ஜெர்மனில் செட்டில் ஆகிருக்கேன். இப்போ ஜெர்மனில் நான் வந்து குடியுரிமை வாங்கியிருக்கிறேன், தனியாகவே இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏக்கமாக இருக்குது. இந்த 78 வயசில் ஏக்கப்பட்டு என்ன பண்ணுறது? இப்போ ஓடுறெல்லாம் ஓடி முடிச்சதுக்கப்புறமா ஒரு குழப்பம் வருது இல்லைங்களா. இந்த குழப்பத்தை என்ன செய்கிறது? அது விதி தான். அப்போ இதை ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் என்ன புதுப்பிச்சாலும் வராது. அப்போ இது மாதிரி நிறைய பேருடைய விதிகள் இருக்குது. அப்போ விதியை நோவது தான். இல்லாட்டா என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து வேற இடத்துல ஏதாச்சும் என்னதான் தத்துப்பிள்ளை எடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் அவங்க காசு இருக்குது, சுச்சுவேஷன் நல்லா இருக்குது, ஆனால் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ விதி தான் இது. அப்போ இதில் என்ன புதுப்பிச்சாலும் இல்லை. அதே இது இன்னொரு விஷயம், இந்த நம்ம ஊரில் வந்து சாப்பாடு கஷ்டமாக வர்றாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கடை வாங்கியாச்சும்
இப்போ நம்ம ஊரில் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மோதிரத்தை வச்சு வளையலை வச்சு செயினை வச்சு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, புது வண்டி வாங்குறது, இதெல்லாம் வந்து செய்கிற அது ஹாப்பியாக இருக்கு இல்லையா? இப்போ இவங்க கடன் போட்டாங்க அல்லது அந்த வச்ச வளையல் அப்படியே போயிடுச்சு, இருந்தாலும் அவங்க அந்த வளையலை விற்று ஒரு பைக் வாங்கி அந்த பைக்கில் வந்து 3 பேர் முன்னால் பொண்டாட்டி பின்னால் உட்காந்துட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு வர்றது ஒரு சந்தோஷம். அப்போ இதெல்லாம் விதின்னு தான் நடக்கும். அப்போ விதி இருக்கணும். அந்த விதி வந்து உங்களுக்கு இந்த சுற்றுவட்டத்தை கொடுக்கணும். அப்போ ஜாதகத்தில் இந்த வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு இதெல்லாம் நிறைய இல்லாமல் சிம்பிளான ஜாதகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்கள் ஜம்ப் பண்ணி போகலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே குறை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அதை என்ன செஞ்சுக்கணும்னா நீங்களாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை டிசைன் பண்ணிக்கிறது தானே தவிர இல்லாத ஒன்றை ஏங்கி நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்றத நான் திருப்பி சொல்கிறது தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஜோசிக்காரங்க வரவங்களை பூரா பேசி ஒரு லேடி ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு 70 ரூபா 80 ரூபா வாங்கி அவங்களை ஏமாற்றி அவங்களை இன்னுமே குழப்பத்துக்கு உண்டாக்கி அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்க யதார்த்தமாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ என்ன சொல்லணும்னா இப்போ உங்கள் ஜாதத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையோட எப்படி இந்த லைஃப்பை ஹாப்பி பண்ணிக்கிறது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் கை கொஞ்சம் இடத்துல பிரச்சனையாக இருக்குது, அவர் ஃபுல் அண்ட் செட் போட்டு மறைச்சிட்டு அழகாக வந்து நிற்கிறாருல்ல, ஸ்மார்ட்டாக நிற்கிறாரு அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். தவிர இதுக்கு ஒரு கதை ஒன்று நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் இந்த வீடியோ சொல்லிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ இந்த பக்கமாக சென்னை தான் அவர் ஏதோ ஒரு விஷயமா நடந்து போகும்போது காலில் ஏதோ தட்டுப்பட்டுருக்கு. தட்டுப்படுற இறங்கி குனிஞ்சு பார்த்துருக்காரு, இடுப்பு தெரிஞ்சிருக்குது, இடுப்பில் வந்து தடைப்பதற்கார். அதுக்கப்புறம் அந்த இவ்வளோ பெருசாக என்ன வளர்ந்துருக்குது. அப்போ காலு தான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அந்த ஆளுக்கு கீழே இருக்கு காலு இல்லை. அப்புறம் அப்படியே மேலே தடவை கையுமே வந்து இந்த இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது. அப்போ உடம்பே சின்ன உடம்பு, முகம் இருக்குது, உடம்பு இருக்குது, இந்த பக்கம் சின்ன கை இருக்குது, சின்ன கால் இருக்குது. அப்போ இவர் இறைவனுக்கு நன்றி சொன்னாராம், என்னை இந்த மாதிரி படைச்சிடல இறைவா, என்னால் நடக்க முடியுது, என் வேலையை பார்க்க முடியுது, இந்த கண்ணு மட்டும் தெரியல, அதுக்கு இணையாக நான் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க, புரிஞ்சுக்கணுமே தவிர வாழ்க்கையை போட்டு அடுத்தவனுடைய கம்பேர் பண்ணி நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், உனக்கு அப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்குன்னு இல்லாமல் பண்ணிக்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி சரியாக நடக்கும். அந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ரன் பண்ணிங்கன்னா, நான் வந்து 70 90 வளர்ந்தவங்க அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அது மாதிரி தான் ஒரு லைஃப் இருந்துச்சு. அப்பா அம்மா நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்மளுடைய பவுண்டரி எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் போக எல்லாத்தையும் மாறி எல்லா யூடியூப்பாக பார்த்து ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லிமிட்டுக்குள்ளே வாழணும். உங்களுடைய சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜோசியரை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துட்டு நம்மளுடைய லிமிட்டேஷன் புரிஞ்சுட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு அதை மேனேஜ் பண்ணி வாழ்றது கற்றுக்கணுமே தவிர வருஷம் மாறும்பொழுது தான் நம்ம ஒரு புதிய ஒரு சபதம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சபதத்தை வந்து அது உடனே மாறணுன்னே வாழ்க்கையே மாறிடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது சார். ஜாதகம்ன்றது லிமிட்டாக பார்க்கணுங்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அடிக்கடி ஜாதகம் பார்க்கறத வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் வர வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பண விரயம் ஏற்பட போகுது, அது வந்து மருத்துவ செலவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆனால் எப்படியோ ஒன்று பணத்தை செலவு பண்ண போகிறீங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவையே இல்லாமல் ஒரு டிவியாக இருக்கட்டும் பணத்தை வேஸ்ட் பண்ணி வாங்கிடுறாங்க. ஏன்னு கேட்டால் எப்படியும் போயிரும்ல, இப்போ நான் இப்படி வாங்கிட்டேன்னா ஈக்குவல் ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி விரயமே இல்லையே. அது பேர் விரயம் இல்லைல்ல, அது யூஸ் தானே பண்றீங்க. ஒருவேளை நீங்க டிவி வாங்கி உடைச்சீங்கன்னா அது விரயம். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கி எல்லா குடும்பமே உட்காந்து கை தட்டி உடைச்சிங்க அப்படின்னா அது விரயம். வாங்கி டிவி வாங்க போறீங்க, அது சேர்க்கை தானே. இப்படிதான் ஏதாச்சும் ஒரு லூசுத்தனமா பண்றதுங்க. இப்போ என்ன செய்யறதுன்னா, நம்மளுக்கு நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, அவங்க சமையல் ரூம்ல எறும்பு நிறைய இருக்குது, காரணம் சக்கரை இருக்குது. சக்கரையில உப்புன்னு எழுதி வச்சிட்டோம்னா வராதுல எறும்பு. அது மாதிரி இவங்க ஐடியா பண்றது இல்லையா, உப்புன்னு எழுதி பெருசா சக்கரை டப்பால ஓட்டிட்டோம்னா வர எறும்புலாம் படிச்சு பார்த்துட்டு திரும்பி போயிருன்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு காசு வாங்கி செலவு பண்ணிட்டோம்னா இதாயிரும், வீண் செலவு ஆயிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வீண் செலவுனா வரும், அதெல்லாம் நான் விதியில இருந்தா நடக்கும். நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் வேணா பண்ணி வைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, சார் உங்களுக்கு வீண் விரயம் வரப்போகுதுன்னா என்ன செய்யலாம், எனக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய மருத்துவ செலவு வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யலாம், இப்ப இன்சூரன்ஸ் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அல்லது 5 லட்ச ரூபாய் சேர்த்து வைக்கலாம், அவ்வளவுதான். இதுதானே நம்ம அதுதான் எதிர்கொள்வதற்கான விஷயம். இவன் என்ன செய்யறான்னா, இருக்கிற 1 லட்ச ரூபாயையும் டிவி வாங்க வச்சிட்டான்னா, இப்ப நான் உடம்பு சரியில்லாம என்ன செய்யற, காசை இருக்கிற இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் கடை வாங்குறதா, அப்ப இருக்கிற ஒரு கேப்பையும் போய் இஎம்ஐ போட்டு டிவி வாங்கிடுறான். அப்ப இன்னும் போச்சா, மொத்தத்துக்கு போச்சா, சோழி முடிஞ்சான்ற மாதிரி அதுதாண்டா உனக்கு குறையன்ற. அதனாலதான் வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஊழில் பெரிய ஆவலோ மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் சொல்றாரு. அப்ப ஊழை விட பெரிய வலிமை இல்ல. நீங்க ஏதாச்சும் சைடுல போய் பிட்டெல்லாம் விட்டீங்கன்னா, கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டீங்கன்னா அது முன்னால வந்து உங்களுக்கு கம்பி கட்டுன்னு சொல்றாரு. அப்ப முந்தூரும் சொல்ற, தான் முந்தூரும், அது முன்னால வந்து நின்றோம், நீ செஞ்சதே உன் கையை வச்சே கண்ணை குத்துன்ற மாதிரி சொல்றாரு. அதனால வந்து ஓவர் டேக்லாம் பண்ண முடியாது விதியை. எனவே ஒரு ஜோசிகாரர் சொல்றாரு, உங்களுக்கு வீண் விரயம் இருக்குன்னா கண்டிப்பா வீண் விரயம் வருது, அந்த ஜோசிகாரர் சொல்ற நம்புறீங்க அப்படின்னா வீண் விரயத்துக்கு தயாரா இருங்க. அப்போ ஒரு நீங்க சொன்ன இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க, இல்லைன்னா ஒரு பாலிசி போட்டு வைங்க, இல்லைன்னா பணத்தை ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, இல்லாத வீண் விரயங்கள் பண்ணாமல் கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க.
இல்லைன்னா பொருள்கள் தொலைஞ்சு போகிற அளவுக்கோ இல்லைன்னா பொருள்கள் விரயமாகிற அளவுக்கோ பத்திரம் இல்லாமல் இருக்காதீங்க. அந்த டயத்தில் கொண்டு போய் ஏதாச்சும் மியூச்சுவல் பாண்டு போடுறேன் அது இதுவும் போட்டு பணத்தை ஷேரில் போட்டு இழந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர வீண் விரைனா வீண் விரையும் ஆகும். அப்போ ஜோசியக்காரர் நம்புறீங்கன்னா அப்படி செய்யலாம். நம்பாட்டினா நீங்கள் அவரை கண்டுக்கவே தேவையில்லை, போகவும் தேவையில்லை. எனவே டெய்லி ஜாதகம் பார்க்காதீங்க, அவர் சொன்னதுக்கு ஷார்ட்கட்லாம் தேடாதீங்க. ஜோசியக்காரங்களும் இப்படி ஐடியா கொடுக்குறாங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்ம நம்ப தேவையில்லை. விரயம்னா விரயம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சார், இப்போ இந்த புத்தாண்டு பலன்கள் வரப்போகுது. இந்த ராசிக்கான பலன்கள் சொல்றப்போ நிறைய ஜோசியக்காரங்களே ஓப்பனா நின்றுவாங்க. கும்பராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப மோசமா தான் இருக்க போகுது, நீங்க அடி வாங்க போறீங்க. ஓப்பனாவே இந்த நெகட்டிவா சொல்றது நிறைய பேருக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதை நீங்க எப்படி நிறைய பேர் பாக்குறீங்க? என்கிட்ட பேசுறப்ப குழப்பமா பேசுறாங்க. நிறைய பேர் வந்து சார் என்ன இந்த ஜோசியை சொன்னாரு, சிம்ம ராசி பிச்சை எடுக்க போகும் சிம்ம ராசிகளேன்னு சொல்லி 2025 உருட்டுன்னு உருட்டுனாங்க. எத்தனை சிம்ம ராசிக்காரன் பிச்சை எடுத்தான் இப்ப, இல்லைங்களா? சிம்மராசிக்கார் பிச்சை எடுக்க போகும் சிம்மராசிக்காரன்னு ஹெட்டிங்கே போடுறான் தம்பனையில. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒருத்தவங்களை பார்க்க வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏற போகிறது, அதிரடியாக குறையும் தங்க விலை, பாதி விலைக்கு தங்கம்னு போட்டிருக்கான். அப்போ போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்கம் ஏறிட்டே இருக்குது, ஓகேங்களா? நாளுக்கு நாள் ஏறுது. ஆனால் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி பாதி விலை சரிய போகுது தங்கம்னு போடுறான். காரணம்னா மக்களுக்கு ஒரு விஷயத்து மேல ஒரு பயம் இருக்குது, வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வச்சிருக்கிறாங்க, இந்த விலை குறைஞ்சிடக்கூடாதுன்னு பயம் இருக்குது. ஏறாட்டினா கூட பிரச்சனை, குறைஞ்சிடக்கூடாதுன்னு. இவனை பார்க்க வைக்கிறேன்னா குறையும் சொன்னா தானே பார்ப்பான். அது மாதிரி இவங்க மக்களுக்கு வந்து இந்த சிந்தனையில அதிகப்படுத்துறதுக்காக எல்லா ராசியுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்போ நெகட்டிவாக பேசுறது இதெல்லாம் பேசுறதுன்னா பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் புரிஞ்சுக்கணும் தவிர அவங்க சொல்றதை யாரும் நம்பாதீங்க, சரிங்களா? ஏன்னா நான் திருப்பி சொல்றேங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பயிற்சி நடப்பதாலோ அல்லது ஒரு வருடங்கள் பெயர்வதாலோ கிரகங்கள் பெயர்வதாலோ உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறப்போவதே இல்லை. அப்படி யாருக்கு இது வரைக்கும் மாறினதும் இல்லை. உங்களுடைய லைஃப்ங்கிறது ஒரு பெரிய பெரிய பாட்டு, ஒரு பெரிய புக்கு. அதில் ஒரு லீஃப் தான் இந்த பயிற்சி. இந்த ஒரு லீஃப்ல வந்து உங்களுடைய இது ஒன்றும் பெரிய கிரைம் நாவல் கிடையாது. உங்கள் லைஃப் அந்த லைஃப் கிரைம் நாவல் மாதிரி லட்சத்தில் ஒருத்தனுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரே நாளில் வாழ்க்கை மாறுறது எல்லாத்துக்குமே அப்படி மாறுறது இல்லை. அதனால வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வந்துடாது. நாளைக்கே அவங்கள தூக்கி கொண்டு போய் பிரதமர் ஆக்குறது, இந்த முதல்வன் படத்தில் அவங்கள நாளைக்கு வந்து முதல்வன் சொல்கிற மாதிரிலாம் வாழ்க்கை மாறாது. சரியா புரிஞ்சுக்கணும், கிராஜுவலாக தான் மாறும். அப்போ நம்ம லைஃப்பில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலான்றதை வேணால் எதிர்பார்த்து அதுக்கு பிளான் பண்ணலாமே தவிர 2026 பிறந்துருச்சு நம்ம நாசமாக போயிடுவோன்னு ஒன்றும் கிடையாது. 2026 பிறந்துச்சு நம்ம பெரிய ஆளாயிரம்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே மெதுவாக தான் முன்னேறும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2026க்கு முன்னால் 2024 23 வந்து நீங்கள் முன்னேறி இருக்கணும். அப்படின்னா தான் 26 உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2023 24லாம் டவுனாக போயிட்டு 26 முன்னேற்றத்தை கொடுக்காது. ஒருவேளை முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அது டவுன்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி வரக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அது 28 தான் முன்னேற்றம் வரும். அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும், இது வந்து ரொம்ப லைஃபுங்கிறது ரொம்ப பெரிய ஸ்கேலுங்க. நம்ம வந்து 100 வருஷம் வாழக்கூடிய ஜந்து இல்லைங்களா? அப்போது ஒரே நாள்லாம் ஈசல் மாதிரிலாம் நம்ம வாழலை. அப்போ மெதுவாக தான் சேஞ்ச் ஆகுன்றதை புரிஞ்சுக்கலாம். கோடியில் ஒருத்தவங்க தான் வேகமாக சேஞ்ச் ஆகும். அதுவும் அவனுக்கிட்ட போய் கேட்டோம்னா தெரியும், அவன் மெதுவாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளுக்கு பார்க்குறப்ப அப்படி தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அப்படி தான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.